தூய ஆவியார் புதுப்பித்து புத்துணர்வு ஊட்டுகிறார். தூய ஆவியானவரால் ஆச்சரியமுள்ள வகையில் உங்களுக்கு புத்துணர்ச்சி ஊட்ட முடியும். நீங்கள் அவருடன் நடந்து செல்லும்போது, அவருக்காக காத்திருக்கும்போது அவர் புத்துணர்ச்சி ஊட்டுகிறார். கடவுளின் பிரசன்னம் நம்மோடு வரும்போது நமக்கு இளைப்பாறுதல் உண்டு. ஏசாயா 40வது அதிகாரம் 31வது வசனம், ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்திருப்பவர்கள் புதிய ஆற்றலை பெறுவர். நாம் ஒவ்வொரு நாளும் புதிய ஆற்றலை பெற வேண்டும். சிம்சோன் புதிய ஆற்றலை பெற்றார். சிம்சோன் நடந்து செல்கையிலே சிங்கம் பாய்ந்து வந்தது. ஆனால் ஆண்டவருடைய ஆவியோ புதிய ஆற்றலோடு அவர் மீது கடந்து வந்த போது அவர் சிங்கங்களின் வாய்களை தம்முடைய வெறுங்கையால் கிழித்து போட்டார். கழுகு போல் இறக்கை விரித்து உயிரை செல்வர். அவர்கள் ஓடுவர் களைப்படையார், நடந்து செல்வர் சோர்வடையார். கழுகு போல நம்ம என்ன பண்ணோம், கழுகு உயர 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 பறப்பது போல நம்முடைய எண்ணங்கள் பரலோகத்தை நோக்கி பறந்து செல்லும். பரலோகத்திலே நம்முடைய எண்ணங்கள், ஏக்கங்கள் அப்பா வீட்டில் அப்படியே இருக்கும். இப்போ நமக்கு எவ்வளவுதான் துன்பங்கள் வந்தாலும், எவ்வளவு சோர்வுகள் வந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில நம்ம தளர்ந்து போவதில்லை. காரணம், ஆவியானவர் நம்மளை வழி நடத்துவார். நீங்கள் சோர்ந்திருக்கும் போது புத்துணர்வு பெற என்ன தேவை என்றால், தூய ஆவியானவரின் சாதாரண தொடுதல். அவரை சாதாரணமாக கூப்பிடுங்கள், அவர் உங்களை தொடுவார். நீங்கள் ஆண்டவரோடு நடப்பவர்கள் என்றால் அதற்கு 1 அல்லது 2 நிமிடங்கள் தான் ஆகும். நினைத்து பார்க்கிறேன், நானும் என் நண்பர்களும் நாள் முழுவதும் பணிபுரிந்து களைப்பாக இருக்கும்போது ஒன்றாக சேர்ந்து சில மணித்துளிகள் துதித்து ஆராதிப்போம். தூய ஆவியை அழைப்போம். 2 அல்லது 3 நிமிடங்களில் எல்லாரும் தூய ஆவியின் பிரசன்னத்தை எங்கள் ஆவி, ஆத்மா, சரீரங்களிலே உணர்வோம். எங்கள் களைப்புகள் பறந்து போகும். உமது ஆவியை நீர் அனுப்பி அவை படைக்கப் பெறுகின்றன. மண்ணகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். தூய ஆவி புதுப்பித்து புத்துணர்வு ஊட்டுகிறார் என்று பார்த்தோம். 2வதாக, தூய ஆவியானவர் எழுச்சி ஊட்டுகிறார். ரோமையர் 8வது அதிகாரம் 11வது வசனம் கூறுகிறது, இறந்த இயேசுவை உயிர்த்தெழ செய்தவரின் ஆவி உங்களுள் குடிகொண்டிருந்தால், கிறிஸ்துவை உயிர்த்தெழ செய்த அவரே உங்களுள் குடிகொண்டிருக்கும் தம் ஆவியினாலே சாவுக்குரிய உங்கள் உடல்களையும் உயிர் பெற செய்வார். நீங்கள் வாழும் காலகட்டத்தில் உங்களை கொண்டு அவர் செய்ய திட்டமிட்டிருக்கிற காரியங்களை செய்யும்படி தூய ஆவியானவர் உங்களை தீவிரப்படுத்துவார். இதை செய்யாத அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப தூய ஆவியாரால் நிரப்பப்படுங்கள், நீங்கள் தீவிரமாவதை காண்பீர்கள். மோசே பாருங்க, அவருடைய 80வது வயதிலும் கூட அவர் மலை மேல் வரவும் இங்கும் அங்கும் செல்லவும் பலன் இருந்தது. அவரின் 120வது வயதிலும் கூட அவர் கண் மங்கவில்லை. வயதான முதியவர்கள் ஓய்வு பெற விரும்பாமல் தூய ஆவியின் வல்லமையினால் ஓடி உழைக்க முன்வர வேண்டும். ஆண்டவருக்காக, நற்செய்திக்காக. காலைப்பை நினைத்து பாருங்கள். அவர் 85வது வயதுல மோசே என்னை அனுப்பிய நாளன்று வலிமையுடன் இருந்தது போல் மீண்டும் போர் புரிவதற்கும் போவதற்கும் வருவதற்கும் வலிமையுடன் இருக்கிறேன் என்றார். மோசே அவரை அனுப்பிய போது அவருக்கு வயது 45. ஆபிரகாம் மற்றும் சாராவின் உடல் ஆற்றல் அற்று போனாலும் குழந்தை பெற ஆற்றல் பெற்றது தூய ஆவியினால் தான். நான் மறுபிறப்பு பெற்ற பின் கடவுளின் பிரசன்னம் என்னில் செயலாற்றும் போது நான் என்னில் ஒரு எழுச்சியை காண்கிறேன். அவர் உங்கள் முன்பாக குறிக்கப்பட்டுள்ள ஓட்டத்தை ஓட எழுச்சியூட்டுவார். நீங்கள் என் இளமை கழுகின் இளமை என புதிதாய் பொலியுறும் என கூற முடியும்.
தூய ஆவியானவர் நினைவூட்டுகிறார். யோவான் 14வது அதிகாரம் 26வது வசனம் கூறுகிறது, என் பெயரால் தந்தை அனுப்ப போகிற தூய ஆவியாரம் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத்தருவார், நான் கூறிய அனைத்தையும் உங்களுக்கு நினைவூட்டுவார். சில நேரங்களில் மக்கள் என்னிடம் நான் இறைவார்த்தையை சிறிது காலம் படித்தேன், ஆனால் எதுவும் என் நினைவில் இல்லை, எனவே தற்போது அதை வாசிப்பதை விட்டுவிட்டேன் என்று கூறுவதுண்டு. நான் அவர்களிடம் இறைவார்த்தையை நினைவூட்டுவது தூய ஆவியின் செயல் என்று கூறினேன். ஆனால் நாம் வேதத்தை வாசித்து தியானம் செய்து மனப்பாடம் செய்ய வேண்டும். எப்பொழுது தேவையோ அந்த வார்த்தையை தூய ஆவியானவர் நமக்கு ஞாபகப்படுத்துவார். சில நாட்களுக்கு முன்பாக சிலரை கடிந்து கொள்ள சென்று கொண்டிருந்தேன். அந்த நேரத்திலே தூய ஆவியானவர் தீர்ப்பிடாதே என்ற வார்த்தையை என்னிடம் நினைவூட்டினார். நீங்கள் அவருடன் நடக்கும்போது, ஆண்டவரின் வழியை விட்டு நீங்கள் விலகும்போது அவர் வார்த்தையை நினைவூட்டுவார். கடினமான சூழலில் அவர் கடவுளின் வாக்குறுதியை நினைவூட்டுவதால் நீங்கள் எதிர்நோக்கு நம்பிக்கை செல்ல வேண்டிய பாதையை, நீங்கள் எந்த பாதையில் செல்லணுமோ அந்த பாதையை ஆண்டவர் நினைவூட்டுவார். ஒரு பெண்மணி ஒரு குழந்தையை போல் இறைவார்த்தையை மனப்பாடம் செய்வார். ஒரு நாள் அவள் விமான உணவகத்தில் காத்திருந்த போது ஒரு ஆண் அவரோடு தேநீர் அருந்த சேர்ந்து கொண்டான். சில நேரம் உரையாடல்களுக்கு பிறகு அவன் அந்த பெண்மணியின் கையை பிடித்தான். அந்த நேரத்திலே விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்ற வார்த்தையை தூய ஆவியானவர் நினைவூட்டினார். உடனே அவள் தன் கையை இழுத்து கொண்டு அந்த இடத்தை விட்டு வெளியேறினாள். அவள் பாவம் செய்வதற்கு இல்லை என்று சொல்ல சக்தியை கொடுப்பது தூய ஆவியானவர். அவள் முன்பு மனப்பாடம் செய்திருந்த வார்த்தையை தூய ஆவி நினைவூட்டியதுதான் காரணம். தூய ஆவியானவர் தினசரி காரியங்களை கூட பள்ளி செல்வதில், அலுவலக காரியங்களில் உங்களுக்கு நினைவூட்டுவார். நீங்கள் அவருடைய எண்ணங்களில் உணர்வுகளாக இருந்தால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். வெளியரங்கமான காரியங்களை அவர் உள்ளுணர்வில் வெளிப்படுத்துவார். அவர் நமக்கு தெய்வீக துணையாளர். தூய ஆவியானவர் நினைவூட்டுகிறார். யோவான் 14வது அதிகாரம் 26வது வசனம் கூறுகிறது, என் பெயரால் தந்தை அனுப்ப போகிற தூய ஆவியாரம் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத்தருவார், நான் கூறிய அனைத்தையும் உங்களுக்கு நினைவூட்டுவார். சில நேரங்களில் மக்கள் என்னிடம் நான் இறைவார்த்தையை சிறிது காலம் படித்தேன், ஆனால் எதுவும் என் நினைவில் இல்லை, எனவே தற்போது அதை வாசிப்பதை விட்டுவிட்டேன் என்று கூறுவதுண்டு. நான் அவர்களிடம் இறைவார்த்தையை நினைவூட்டுவது தூய ஆவியின் செயல் என்று கூறினேன். ஆனால் நாம் வேதத்தை வாசித்து தியானம் செய்து மனப்பாடம் செய்ய வேண்டும். எப்பொழுது தேவையோ அந்த வார்த்தையை தூய ஆவியானவர் நமக்கு ஞாபகப்படுத்துவார். சில நாட்களுக்கு முன்பாக சிலரை கடிந்து கொள்ள சென்று கொண்டிருந்தேன். அந்த நேரத்திலே தூய ஆவியானவர் தீர்ப்பிடாதே என்ற வார்த்தையை என்னிடம் நினைவூட்டினார். நீங்கள் அவருடன் நடக்கும்போது, ஆண்டவரின் வழியை விட்டு நீங்கள் விலகும்போது அவர் வார்த்தையை நினைவூட்டுவார். கடினமான சூழலில் அவர் கடவுளின் வாக்குறுதியை நினைவூட்டுவதால் நீங்கள் எதிர்நோக்கு நம்பிக்கை செல்ல வேண்டிய பாதையை, நீங்கள் எந்த பாதையில் செல்லணுமோ அந்த பாதையை ஆண்டவர் நினைவூட்டுவார். ஒரு பெண்மணி ஒரு குழந்தையை போல் இறைவார்த்தையை மனப்பாடம் செய்வார். ஒரு நாள் அவள் விமான உணவகத்தில் காத்திருந்த போது ஒரு ஆண் அவரோடு தேநீர் அருந்த சேர்ந்து கொண்டான்.
சில நேரம் உரையாடல்களுக்கு பிறகு அவன் அந்த பெண்மணியின் கையை பிடித்தான். அந்த நேரத்திலே விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்ற வார்த்தையை தூயாவியானவர் நினைவூட்டினார். உடனே அவள் தன் கையை இழுத்து கொண்டு அந்த இடத்தை விட்டு வெளியேறினாள். அவள் பாவம் செய்வதற்கு இல்லை என்று சொல்ல சக்தியை கொடுப்பது தூயாவியானவர். அவள் முன்பு மனப்பாடம் செய்திருந்த வார்த்தையை தூயாவி நினைவூட்டியதுதான் காரணம். தூயாவியானவர் தினசரி காரியங்களை கூட பள்ளி செல்வதில், அலுவலக காரியங்களில் உங்களுக்கு நினைவூட்டுவார். நீங்கள் அவருடைய எண்ணங்களில் உணர்வுகளாக இருந்தால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். வெளியரங்கமான காரியங்களை அவர் உள்ளுணர்வில் வெளிப்படுத்துவார். அவர் நமக்கு தெய்வீக துணையாளர். அன்பான ஆண்டவரே, தூய ஆவியானவரே, எங்களுக்கு தந்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். தூய ஆவியானவரே, எங்களுக்கு எங்களோட வாழ்க்கையிலே நீங்க எங்களோட வாழ்க்கையை புதுப்பித்து புத்துணர்வு ஊட்ட எங்களுக்கு கிருபை தருவீராக. எங்க வாழ்க்கையில நாங்க எழுந்து பிரகாசிக்கணும். மோசேயை போல 80 வயதானாலும் அவர் ஆற்றலை பெற்றார். தூய ஆவியின் துணையோடு அவர் ஊழியம் செய்தார். தூய ஆவியின் துணையோடு அவர் மலையிலே, இவ்வளவு பெரிய சீனாய் மலையிலே ஏற முடிந்தது. தூய ஆவியானவரே, வாங்கப்பா, எங்களோட உள்ளத்துல வாங்க, எங்களோட இல்லத்துல வாங்க, எங்க பிள்ளைகளில் வாங்க, எங்க கணவர்ல, எங்க மனைவியில ஆண்டவரே கடந்து வாங்க. எங்க கூட பிறந்த சகோதர சகோதரிகள்ல, எங்க பெற்றோர்கள்ல கடந்து வாங்க. தூய ஆவியானவரே கூப்பிடுங்க. தூய ஆவியானவருடைய துணை நமக்கு தேவை. தூய ஆவியானவரே, எங்களுக்கு எழுச்சி ஊட்டுவீராக, நினைவூட்டுவீராக. அம்மாண்டவரே, எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது. அம்மாண்டவரே, இதோ வசனங்களை நாங்கள் வாசிக்கின்ற வேளையிலும் அதை நாங்கள் நினைவுபடுத்தி பாம்பை கண்டு ஓடுவது போல பாவத்தை கண்டு ஓடவும் தூய ஆவியானவரின் துணையினால் எல்லா காரியங்களையும் நாங்கள் செய்து முடிக்க தூய ஆவியானவரே இந்த வேளையில எங்களுக்கு கிருபை தருவீராக. இந்த ஆன்லைன்லே இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு குடும்பத்துக்காக ஜெபிக்கின்றோம். ஒவ்வொரு குடும்பத்தை ஆசீர்வதிப்பீராக. இறை ஆசீர்வாதனால நிரப்பும்படியாக ஒப்புக் கொடுக்கின்றோம். எங்களோட ஜெபம் கேட்டு ஆசீர்வதித்து வழிநடத்த போகின்ற ஜீவனுள்ள பரலோக பிதாவே, ஆமென்.